Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுகிற போது அது ஒரு வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தாலும் பிற சமூகங்களினுடைய பிரச்சனைகளை, ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை, சிறுபான்மை மக்களின் பிரச்சனை, பிற்படுத்தப்பட்டவர்களின் பேசுகிற ஒரு இயக்கமாக, அறிவுசார் இயக்கமாக, சமூக நீதி இயக்கமாக அது தோன்றுகிறது. இந்த அளவிற்கு அவருடைய தொடக்க கால செயல்பாடு இருக்குன்னா, குடிதாங்கின்னு ஒரு கிராமம், அங்கு ஒரு தலித்தினுடைய பிணத்தை பொது பாதையில எடுத்து வரக்கூடாது, வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே எடுத்து வரக்கூடாது என்று அந்த ஊர் மக்கள் தடை விதிக்கிற போது அந்த ஊருக்கு நேரடியாக தன்னுடைய தோளிலே அந்த தலித் பிணத்தை சுமந்து வன்னியர் தெருக்கடி வழியாக தன் சொந்த சமூக மக்களை எதிர்த்து அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, இது நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்றாருதான் இருக்கணும் அப்படிங்கிற. அதுதான் அப்ப அவருக்கு என்னன்னா, என்னுடைய கட்டளையை தான் எல்லாரும் பின்பற்றணும், யாரும் தன்னிச்சையா முடிவு எடுத்துட முடியாது அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அன்புமணியை தலைவர் நீ பேருக்கு இருக்கலாம், நான் தான் தலைவர், என்னை தாண்டி நீ போக கூடாதுங்கிற சொல்றாரு. எல்லா காலகட்டத்திலையுமே ஒரு தலைமுறை இடைவெளி முடியாது. அதனால அவருடைய அரசியலுக்கான காலகட்டம் முடிந்து விட்டது. ராமதாஸ் அவர்கள் காலகட்டம் முடிந்து விட்டது. அதனால அவருடைய அரசியலை தாண்டி நான் ஒரு புதிய வியூகத்தை உருவாக்குறேன் என்று அவர் சொல்றாரு. ஆனால் இவருடைய வியூகம் என்பது வெற்றி பெறாததாக இருக்கிறது. நடைமுறையில் தேர்தல் அரசியலில் இவரால் எந்த வெற்றியும் பெற முடியவில்லை என்கிற கடுமையான விமர்சனம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு. இந்த முரண்பாடு என்பது இதுவரைக்கும் திரைமறைவில் நடந்தது. இந்த பொதுக்குழுவில் அது வெளிச்சது. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகமலர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு பாமக ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் மூன்றாம் பெரிய கட்சியாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பாமக இன்றைக்கி ஒரு 5 சீட்டு 6 சீட்டு 10 சீட்டுங்கிற அந்த ஒரு நிலையில், அந்த ஒரு சூழலில் இந்த கட்சி தள்ளப்படுவதற்கான பின்னணி என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுகிற போது அது ஒரு வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தாலும் பிற சமூகங்களினுடைய பிரச்சனைகளை, ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை, சிறுபான்மை மக்களின் பிரச்சனை, பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய பிரச்சனைகளை எல்லாம் பேசுகிற ஒரு இயக்கமாக, அறிவுசார் இயக்கமாக, சமூக நீதி இயக்கமாக அது தோன்றுகிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தினாங்க. மருத்துவர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு ராமதாஸ் திண்டிவனத்திலே ஒரு ஏழைகளுக்கான மருத்துவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற போது ஒரு பெரிய தன்னுடைய சமூகத்தினுடைய மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள், வன்னியர் சமூக மக்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு அறிவார்ந்த தலைமையாக அவர் உருவாகிறார். எந்த அளவிற்கு அவருடைய தொடக்க கால செயல்பாடு இருக்குன்னா, குடிதாங்கின்னு ஒரு கிராமம், அங்கு ஒரு தலித்தினுடைய பிணத்தை பொது பாதையில் எடுத்து வரக்கூடாது, வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே எடுத்து வரக்கூடாது என்று அந்த ஊர் மக்கள் தடை விதிக்கிற போது அந்த ஊருக்கு நேரடியாக மருத்துவர் ராமதாஸ் சென்று தன்னுடைய தோளிலே அந்த தலித் பிணத்தை சுமந்து வன்னியர் தெருக்களின் வழியாக தன் சொந்த சமூக மக்களை எதிர்த்து அவர்களோடு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அமைதி காக்க சொல்லிட்டு தானே முன் அந்த பொதுப்பாதையிலே அந்த பணத்தை அடக்குவதற்கு அவரே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டவராக இருக்கிறார். இதை மனதில் வைத்து தான் பின்னால் திருமாவளவன் அவர்கள் இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். இந்த குடிதாங்கிங்கிற ஊரில் அவர் செய்த அந்த சமூக நல்லிணக்கத்திற்காகத்தான் தமிழ் குடிதாங்கினே இப்படி கொடுத்தார். அது மாதிரி ஈழ அரசியல், தமிழ் தேசிய அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய தொடக்க காலத்தில் பல பேரோட ஆலோசனை நடத்தி பழனி பாபா போன்ற மிகச்சிறந்த மேடை ஆளுமைகள், சிறுபான்மை மக்களினுடைய தலைவராக இருந்த பழனி பாபா போன்றவர்கள், புரட்சிகரமாக பேசக்கூடியவர், அவரை போன்றவர்கள், புலவர் தீரன் போன்றவர்கள், பேராசிரியர் தீரன் போன்றவர்கள், இப்படி நிறையா பேர் அரவணைக்கக்கூடிய இயக்கமாக அது இருந்துச்சு தொடக்க காலத்தில். அவரை நம்பி எல்லா சமூக மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே அணிவகுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால தான் அது மூன்றாவது பெரிய கட்சி. தேர்தல் அரசியல் என்று வந்தபோது அவங்களால பெரிய அளவில் தனித்து சாதிக்க முடியாத ஒரு சூழல் வருகிற போது திமுக அண்ணா திமுக என்கிற கூட்டணிக்குள்ள தான் திரும்பி செல்லணும், இந்த முட்டுச்சந்தை விட்டால் வேறு வழி இல்லைங்கிற ஒரு இடம் வருகிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காம்ப்ரமைஸில் சில அதிகாரத்துக்கு முன்னிலைக்கு வர்றாங்க.
திமுக தான் அவங்களுக்கான அந்த சமூக நீதிக்கான அந்த இடஒதுக்கீட்டை தருகிறது. திமுக கூட்டணி இருக்கிற போது தான் வந்து அன்புமணி ராமதாஸ்லாம் வந்து அமைச்சராகிறார், சுகாதாரத்துறை அமைச்சராக மாறுகிறார். இப்படி ஒரு அரசியலில் அவர்கள் ஒரு அதிகார மையமாக மாறுகிற வரைக்குமான பயணம்லாம் அவன் நிகழ்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அண்ணா திமுக வேணாம், வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அன்புமணியை முதன்மைப்படுத்துகிற ஒரு அரசியலை அல்லது வன்னியர் அரசியலை வந்து அவங்க முதன்மைப்படுத்துவது மட்டுமல்ல, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னுலாம் அவங்க பேசுகிறாங்க. பிற சமூகங்களை ஒருங்கிணைத்து உருவான இயக்கம் பின்னால் வெறும் ஜாதி சங்கத்தை போல அது சுருங்குகிறது. அது வந்து அவர்களுக்கான ஒரு வீழ்ச்சியாக மாறுகிறது. அவங்களுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி பெற முடியல. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்க முடியல. வட மாவட்டங்கள்லேயே அந்த கட்சி வந்து பின்தங்கி விட்டதுன்னு சொல்லலாம். பெரிய அளவில் வளர்ச்சி பெற முடியலை. அது அவர்களுடைய அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுக்கான பின்னடைவாக கருதப்படுது. ஆனால் ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ தன் குடும்பம் சார்ந்த யாரையும் உள்ளே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியவே நிறுவியிருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அன்புமணி அவர்களை கொண்டுட்டு வந்ததனுடைய பின்னணி இப்போ இன்றைக்கி வந்துட்டு முகுந்தன் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அன்புமணியை தாண்டி அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இப்போ வந்துட்டு இன்னொரு பேரன் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக கொண்டுட்டு வந்து குடும்ப அரசியலை பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு அந்த கட்சி வந்துட்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக டிஎம்கே வந்துட்டு குடும்ப அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்கன்ற இந்த முரணை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதாவது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாதி இயக்கங்கள் நடத்துகிறவங்க பிற சாதியை குறித்து ரொம்ப மோசமாக பேசுவாங்க. என் ஜாதியை தவிர மிச்ச ஜாதிலாம் ஒழியணும்னு நினைப்பாங்க சில பேர். அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, என் கட்சியில் மட்டும் வாரிசு அரசியல் இருக்கலாம், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பாக மாற்றுவாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, என்னுடைய குடும்பத்திலேருந்து யாருமே வந்து தேர்தலுக்கு வரமாட்டாங்க, அரசியலுக்கு வரமாட்டாங்க, அதிகார பதவிக்கு வரமாட்டாங்க, அப்படி வந்தால் முச்சந்தியில் வச்சு என்னை சவுக்கால அடிங்கலாம் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் சொன்னதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மருத்துவர் ராமதாஸ் காப்பாற்றிருக்கிறார். அந்த கட்சியை தோற்றுவித்த நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் வந்து, நான் ஒரு நாளும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை வந்து அவர் காப்பாற்றிட்டார். அவர் வந்து எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, கட்சிக்காரர்களை தான் எம்பி எம்எல்ஏ ஆக்கினார். ஆனால் என்னன்னா, ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி பெரிய அளவில் வருகிற போது இன்னொருவரை தலைவராக அழகு பார்க்கக்கூடிய மனநிலை வந்து பல பேருக்கு இருக்கிறது. அது தன்னுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் இதில் நடைமுறை சிக்கல் என்னவாக இருக்கிறதுனா, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை, அதிமுகவோட வாரிசு இல்லாததுனாலேயே அந்த கட்சி பின்னடைவுக்கு போய்விட்டதோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் அதில் இருக்குது. அதனால் வாரிசு அரசியல் வந்து ஜனநாயகத்துக்கு தீங்கானது என்று ஒரு பக்கம் பேசுகிற போது, இன்னொரு பக்கம் அந்த கட்சி காப்பாற்ற முடியாத கட்சியாக மாறுவதற்கும் சில நேரம் அது வாய்ப்பாகவும் மாறுது. இரண்டு சாதக பாதகங்களையும் அலச வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அன்புமணியை கொண்டுட்டு வராங்களா, இல்லை என்ன மாதிரியான ஒரு நிர்பந்தம்? ஏன்னா வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்லாம் ஒரு விஷயத்தை வந்துட்டு கேம்பெயின் பண்ணுறாங்க, பிராண்டிங் பண்ணுறாங்கன்னும் போது நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா, அவரோட பையனை அவர் வந்துட்டு சிஎம் ஆக்கணுங்கிற அந்த வேலையை தான் பார்க்குறாரு அப்படின்னு. அதுவே அவரோட வீழ்ச்சிக்கு வந்துட்டு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். இல்லை, அது காரணம் இல்லை. அதாவது எப்படின்னா, ஒருவர் தானாக தன்னையே உருவாக்கி கொண்டு தலைவராகிற போது இருக்கக்கூடிய அசுர உழைப்பை சொகுசாக வந்து வளரக்கூடிய ஒருத்தர், அந்த குடும்பத்திலேருந்து வளரக்கூடிய ஒருத்தருக்கு அந்த அரசியலினுடைய எல்லா மதிநுட்பங்களும் போராட்டங்களும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களையும் எதிர் விளைவுகளையும் எதிர்கொள்ள முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கல்லுலையும் முள்ளுலையும் வளர்கிற செடிக்கும் நீங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட நிழலில் வளரக்கூடிய ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி ஒரு செடிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பூமியில் போடுற தோட்டங்கிறது வேற, மாடி தோட்டங்கிறது வேற. இந்த வசதியான வீட்டு பிள்ளைகளை வந்து நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வர்றது அப்படின்னா, இப்போ வைகோவுக்கு வந்து ஒரு உழைப்பு இருக்கிறது, அதே மாதிரியான உழைப்பையோ அதே மாதிரியான சுற்றுப்பயணங்களையோ அதே மாதிரியான நீண்ட அரசியல் போராட்டங்களையோ கொண்டவராக துரை வைகோ இல்லை. ஒரு எடுத்தடுப்புலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார்ல. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த உழைப்பு இருக்காது. அந்த உழைப்பு இல்லாத பட்சத்தில் அவருடைய இடத்தை இவரால் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. இப்போ இவர் தலைமையேற்றதற்கு பின்பு, அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்றதற்கு பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கிறது? பெரிய வளர்ச்சி இல்லை. ஏதோ இந்த குறிப்பிட்ட சதவீதத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர கட்சி வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய கட்சியாகத்தான் அது இருக்குது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றியும் பெற முடியலை அவங்களால.
அதுக்கு மாற்றாக தான் வந்து சௌமியா அன்புமணிலாம் நிப்பாட்டி பார்த்தாங்க, தோற்று போயிட்டாங்க. வெற்றி பெறுவார்கள் என்று நம்பப்பட்டது, ஆனால் தோற்று போயிட்டாங்க. இப்போ யாருமே ஜெயிக்கலையே, இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்குது? மீண்டும் வந்து இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்ததன் மூலமாக சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான முயற்சி செய்வாங்க. அப்போ அன்புமணி அவர்களுக்கு ஆளுமை இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களோ? அதாவது ஆளுமை என்பது வந்து நீங்கள் எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ திமுக மாதிரியான கட்சிகளுக்கு மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் இருந்திருக்கு, எமர்ஜென்சிங்கிற காலகட்டம் இருந்திருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்பு ஏற்பட்ட வீழ்ச்சி இருக்குல்ல, அதிகாரத்துக்கு வரவே முடியல. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக அதிகார மையத்திற்குள்ளே வரவே முடியல. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கலைஞர் பல மடங்கு உழைப்பை செலுத்துவார். எமர்ஜென்சி இருக்கிற போது கலைஞர் பல மடங்கு வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு அதிகாரமற்ற காலங்களில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிறத பொறுத்து தான் ஒரு அரசியல் கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும். நீங்கள் அந்த நேரம் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் வரட்டும் அப்போ மட்டும் பார்த்துக்கலாம், கூட்டணியை வச்சுட்டு ஏதாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு குறுகிய கணக்கு போடுகிற போது கட்சி அடுத்த கட்டத்திற்கு பயணிக்காது. அப்போ அன்புமணி வந்துட்டு அதுக்கான வேலைகள் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான பொருளை நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை எப்படி இருந்தாலும் அவருடைய தந்தையினுடைய வழிநடத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் தான் ஒரு அன்புமணி வராரு அப்படின்னும் போது அப்போ ராமதாஸ் அவர்களே சோர்வடைஞ்சிட்டாருன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, ராமதாஸ் அவர்களுக்கு 85 வயதாகி விட்டது. அவர் வந்து இயங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறப்ப அவர் மிக தீவிரமாக இயங்கின ஒரு தலைவர். அவர் 90களில் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து அவர் ஏறத்தாழ இருந்திருக்கிறார், தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருந்திருக்கிறார். இப்பொழுது அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து வயது முதிர்வின் காரணமாக அப்படி ஒரு காலகட்டம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் இப்போ சொல்கிறாரு, இப்போவும் நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறவங்கள தான் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இது நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்கிறாள் தான் இருக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் அப்போ அவருக்கு என்னென்னா என்னுடைய கட்டளையை தான் எல்லாரும் பின்பற்றணும், யாரும் தன்னிச்சையாக முடிவு எடுத்துட முடியாது அப்படின்னா என்ன சொல்கிறார், நான் அன்புமணியை வந்து தலைவரும் நீ பேருக்கு இருக்கலாம், ஆனால் நான் தான் தலைவர், என்னை தாண்டி நீ போகக்கூடாதுங்கிறத சொல்கிறார். அப்போ வந்துட்டு அவர் வந்து அன்புமணி வேலை வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இவருடைய பாயிண்ட். அதாவது எப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, ராமதாஸ் அவர்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல, குறிப்பாக வந்துட்டு இந்த 5 ஆண்டு காலம் பதவியில் இல்லைன்னா கூட கலைஞர் வேலை செய்வார்ன்ற இந்த ஒரு பார்வையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அன்புமணி அவர்கள் வேலை செய்யணும் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த கரெக்டான ஒரு பிம்பலம் கொடுக்காம இருந்திருக்காங்களோ? இல்லை, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணி வந்து வேண்டாம், அதிமுக கூட்டணியில் இருப்போங்கிறது ராமதாஸ் அவர்களினுடைய கருத்தாகவும், இல்லை நம்ம வந்து பாஜகவோடு தான் கூட்டணி காண வேண்டும் என்பது அன்புமணியுடைய கருத்தாகவும் முரண்பட்ட 2 கருத்துக்கள் இருந்ததாக அந்த காலகட்டங்களிலே பேசப்பட்டது. வேறு கட்சியிலெல்லாம் கோஷ்டி அரசியல் என்பது வேறு வேறு முகங்களில் இருக்கும். இங்கு வந்து என்னவா இருக்குன்னா, ராமதாஸ் அவர்கள் சொல்வதே அன்புமணி கேட்பதற்கு தயாராக இல்லை. என்னை வந்து நீங்கள் என்னுடைய பனையூர் அலுவலகத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்வதும், ஒரு 9 மாவட்ட செயலாளர்களோடு அவர் வந்து ரகசிய ஆலோசனை நடத்தியது, அது மாதிரியான தகவல்கள் வருகிறது. அப்போ அதன் மூலமாக என்னென்னா, ராமதாஸ் சொல்வதை என்னால் கேட்க முடியாது, அதை பகிரங்கமாக சொல்வதற்கு பதிலாக மறைமுகமாக அவர் என்ன சொல்கிறார்னா, பனையூருக்கு வாங்க, என்னுடைய அலுவலகம் புதிய அலுவலகத்திற்கான எண் தர்றேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இல்லை, ஆனால் அவர் பகிரங்கமாகவே அந்த மைக்கை தூக்கி போகிறதுலேயே நமக்கு தெரியுது இல்லை, இதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வேலை கிடையாது என்கிட்ட வாங்கன்றது தான் அவர் பதிவு பண்ணுறாரு இல்லையா? அப்போ வந்துட்டு இது வரைக்கும் தந்தை பேச்சை கேட்டு நான் செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த வந்துட்டு பதிவு பண்ணுறாரு. இல்லை, எல்லா காலகட்டத்திலையுமே ஒரு தலைமுறை இடைவெளி ஒன்று வரும் இல்லையா? அதனால் அவருடைய அரசியலுக்கான காலகட்டம் முடிந்து விட்டது. ராமதாஸ் அவர்களுடைய காலகட்டம் முடிந்து விட்டது. அதனால் அவருடைய அரசியலை தாண்டி நான் ஒரு புதிய வியூகத்தை உருவாக்குறேன் என்று அவர் சொல்கிறாரு. ஆனால் இவருடைய வியூகம் என்பது வெற்றி பெறாததாக இருக்கிறது. நடைமுறையில் தேர்தல் அரசியலில் இவரால் எந்த வெற்றியும் பெற முடியவில்லை என்கிற கடுமையான விமர்சனம் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது. இந்த முரண்பாடு என்பது இதுவரைக்கும் வந்து திரைமறைவில் நடந்தது, இந்த பொதுக்குழுவில் அது வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. ஸோ அதனால தான் வந்து ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேரனை கொண்டு வராங்களோ, முகுந்தனை கொண்டுட்டு வந்துட்டு அதை நான் மாற்றி அமைக்கிறேன், உனக்கு உதவியாக இவரை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் வந்துட்டு நாம் வந்துட்டு நாடாளுமன்றம் எல்லா இடத்துக்கும் போகலாங்கிற அந்த ஒரு பார்வை பார்க்குறாரு. அதாவது இவரே ஆளுமை பண்பு குறைந்தவராக இருக்கிறாரோ என்கிற அச்சம் வந்து இருக்குது அந்த கட்சிக்காரங்களுக்குன்னா, அன்புமணி அவர்கள் அடுத்த தலைமுறையில் இன்னொரு தலைமுறையை கொண்டு வருகிற போது அவர் அரசியலில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? அவர் அரசியலில் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தானே இருப்பார். அவரை வைத்து வந்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதே அவர் விரும்பலை, அன்புமணி விரும்பலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்சியினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் என் ஒருவரிடத்திலே தான் இருக்க வேண்டும், அதை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல அன்புமணி இருக்கிறார்.
ஆனால் அடுத்து 3ஆம் தலைமுறைக்காக ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு ராமதாஸ் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை மாதிரியோ அல்லது அடுத்த தலைமுறை பற்றிய ஒரு சிந்தனையாகவும் தன்னுடைய பேரனை முன்னிலைப்படுத்துகிறாரு. அதனால் இது குடும்ப கட்சி, இது குடும்ப அரசியல் என்ற விமர்சனம் வருங்கிறதுக்காகவே இந்த முரண்பாடும் கூட ஒரு நாடகம்தான். இந்த முரண்பாட்டின் வழியாக இவங்க தற்காலிகமாக இப்படி வந்து இவங்க வந்து பேசுவதன் வழியாக மீண்டும் இவர்களே முகுந்தனை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. ஆனால் வந்துட்டு அப்போ இந்த கட்சி குறிப்பாக வந்துட்டு வன்னியர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிலை இப்போ வந்துட்டு இந்த கட்சியினுடைய இறங்கு முகத்துக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் அன்புமணி தலைமை ஏற்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அன்புமணி தலைமையேற்றதற்கு பின்பு வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து தேர்தல் வெற்றி பெறவில்லை. இல்லை, அதுதானே இங்கே அரசியல்னாலே அதுதானே பார்க்கப்படுது. அப்போ தேர்தல் வெற்றி பெறவில்லை, தேர்தல் வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது அப்போ பாமகனுடைய வீழ்ச்சிக்கு அன்புமணி தான் காரணம்னு எடுத்துக்கலாமா? பாமக வீழ்ச்சிக்கு வந்து அன்புமணி மட்டுமே காரணம் இல்லை, அவர்கள் எடுத்த எல்லா முடிவுகளுமே காரணம். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தருமபுரி பக்கத்தில் ஒரு 3 கிராமங்கள், தலித் கிராமங்களை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு திவ்யாவும் இளவரசனும் காதலித்து ஓடிப்போனார்கள் என்பதற்காக 3 கிராமங்களை வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசி வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு வன்முறை களத்தில் அவர்கள் இறங்கிய போது வன்னியர் அல்லாத பிற சமூகங்கள் அதை வந்து ரசிக்கலை, ஏற்கலை, அந்த வன்முறை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஜனநாயக கட்சி ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒன்றை அணுகுவதற்கு பதிலாக தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு என்றை உருவாக்கி கடந்த காலங்களிலே திருமாவளவனோடு கைகோர்த்து கொண்டு அரசியல் செய்த இவர்கள் வந்து படையாட்சிக்கும் பறையர்களுக்குமான ஒரு பகை வளர்க்கக்கூடிய அரசியலை, அந்த ஜாதி அரசியலை நோக்கி திரும்பி சென்றதன் மூலமாக ஒரு ஜனநாயக வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ அதை வந்து விடுதலை சிறுத்தை மாதிரி கட்சி என்ன செய்கிறாங்கன்னா, தலித் கட்சி என்பதை தாண்டி நாங்கள் அதை பொது கட்சியாக மாற்றுகிறோம், மற்ற சமூகங்களை சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சிக்கு வாங்க, நாங்கள் பொறுப்பு தர்றோம் என்று பிற சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக வாய்ப்பளிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியில் முதன்மைப்படுத்துகிறாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு பொது கட்சியை போன்ற ஒரு சூழலில் வளர்த்து எடுத்தவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஜாதியை நோக்கி வந்து பின்னோக்கி போகக்கூடிய ஒரு அரசியலாக மாற்றிட்டாங்க. அதனால் அவர்கள் எடுத்த அந்த முடிவு தான் அவர்களை பின்னோக்கி தள்ளுகிறதே தவிர அதற்கு அன்புமணி மட்டுமே காரணம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு தலித்தை வந்துட்டு தன் தோள் மேலே சுமந்து கொண்டுட்டு போய் புதைத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படியே வந்துட்டு தருமபுரியில் வந்துட்டு இப்படி ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த இடைப்பட்ட கேப்பில் நடந்த மாற்றம் ஒன்று இருக்குல்ல, என்ன மாற்றம் நடந்தது இவ்வளோ பெரிய ஒரு தடுமாற்றம்? அதாவது தலைவர்கள் வந்து தங்கள் சமூகம் வந்து ஜாதிய உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் அதை தாண்டி அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய வேலையை செய்யணும். நீங்கள் அண்ணா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், பெரியார் போன்றவர்கள் தலைவர்கள்லாம் அந்த கட்சியை வந்து ஒரு வெறுமனே வந்து ஒரு அடிப்படை இந்த மாதிரியான உணர்வுகளோடு, சாதி மத உணர்வுகளோடு அதை வளர்த்தெடுக்கல, ஒரு கொள்கை சார்ந்து வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த கொள்கையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு பதிலாக என்னுடைய சமூக வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டு விடுமோ, அவர்கள் வேறு திசைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வன்னியர் சங்கத்தை ஸ்ட்ராங் பண்ணுறோங்கிற பேரில் கட்சியினுடைய சமூக நீதி கோட்பாட்டை, சமத்துவ கோட்பாட்டை, சமதர்ம கோட்பாட்டை அவங்க கைவிடுறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பயம் இல்லாத ராமதாஸ் அவர்களுக்கு தருமபுரி சம்பவத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிற ஒரு சூழல் வருது இல்லையா, அந்த பயம் ஏன் வருது? அவர் காரணம், அன்றைக்கு அவர் அதிகாரமற்றவர். அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வேறு, அதிகார மையத்திற்கு முன்பு இருக்கிற அரசியல் கட்சி என்பது வேறு. ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற போது பேசுகிற எல்லா நியாயங்களையுமே ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் அவர்கள் பேசுவார்களா என்ற ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? அதனால் வெற்றி பெற்றதற்கு பின்பு, அதிகார மையத்திற்கு வந்ததற்கு பின்பு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள். அந்த நிலைப்பாட்டை மக்கள் தெரிந்து கொண்ட காரணத்தினால அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு யாரும் முன் வருவதில்லை. அதனால் அவர்கள் அதிகாரத்தில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் எல்லாருமே விரும்புகிறாங்க. எப்படி பாஜக என்றால் ஒரு மதவாத கட்சியோ, அதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒரு ஜாதிய கட்சி தான். அதை தாண்டி அந்த கட்சியில் வந்து பிற சமூகங்களுக்கான ஒரு நல்லிணக்கத்திற்கோ ஜனநாயகத்திற்கோ எந்த வாய்ப்புமே இல்லை என்கிற ஒரு இடத்திற்கு பாமக தள்ளப்பட்டு விட்டது. அதுதான் வீழ்ச்சிக்கு உண்மையான காரணம். இப்போ அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதராக இருந்திருக்காரு. அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். இதுதான் பாமகனுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம எடுத்துக்கலாமா? அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுதான் வந்து பல பேர் அதை அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. KM ஷரீப் அவர்கள் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முன்பு இருந்தார். அப்போ ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் அந்த கட்சியிலே பொருளாளராக இருக்க வேண்டும் என்று கடந்த காலங்களிலே குணங்குடி அனிஃபா போன்றவர்கள்லாம் கட்சி பொருளாளராக இருந்தாங்க. அப்போ அந்த பிற சமூகங்களுக்கான பங்களிப்பு என்பதில் அவர்கள் உண்மையாக இருக்கிற போது அந்த கட்சி வளரும்.
பிற சமூகங்களினுடைய நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள். அதனால் அவருடைய கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தலித் எழில்மலை போன்ற தலைவர்கள்லாம் அந்த கட்சியில் வந்து இருந்தாங்க, அமைச்சர்களாக கூட இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த கட்சி அவர்களுக்கானது அல்ல என்று தெரிய வருகிற போது தலித்து மக்கள் எல்லாருமே வெளியேறிட்டாங்க. அதாவது சிறுபான்மை மக்களாக இருக்கிறவங்க, தலித்து மக்களாக இருக்கிறவங்க யாருமே நம்ம ஏமாந்துட்டோம், இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நாம் இனிமேலும் வந்து நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்தை வீணாக்கக்கூடாது என்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. பாட்டாளிய பழனி பாபா போன்றவர்களினுடைய உழைப்பையெல்லாம் அவர் பயன்படுத்தி கொண்டு பின்னாளில் பாஜக கூட்டணிக்கு போயிட்டார் அவர். அப்போ எதற்காக வந்து இந்த இயக்கம் வந்து கட்டமைக்கப்பட்டதோ அது எல்லாவற்றையுமே காற்றில் பறக்க விட்டாங்க. அதனால் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாது. ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.